வியூவர்ஸ், நாங்க விஜய் ஐஸ்வர்யா ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலகால சீசன் 9ல தான் இருக்கிறோம். 9 டேஸ்ல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பவானில வந்து பாத்தீங்கன்னா ஐயம்பாளையத்துல தான் இருக்கிறோம். இங்க எல்லாம் செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. யார் யார் எப்படி எப்படி கோலம் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஹலோ யூவர்ஸ், ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலகால சீசனில் தான் இருக்கிறோம். 9ல இருக்கிறோம், 9 டேஸ்ல இருக்கிறோம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவானில உள்ள ஐயம்பாளையத்துல தான் இருக்கிறோம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு பெரிய ரங்கோலி கோலம் தான் போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? பொண்ணு போட்டாங்க. உங்க நேம், உங்க பொண்ணு நேம் என்ன? என் பேரு புஷ்பராணி, பொண்ணு பேரு ரேணுகா தேவி. ஓகே, உங்க பொண்ணு தான் போட்டாங்களா கோலம்? தான் போட்டாங்க. ஓகே, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப முடிச்சாங்க? 6 மணிக்கு முடிச்சு 7:15க்கு முடிச்சிட்டாங்க. ஓகே, நீங்க ஹெல்ப் பண்ணலையா? அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டாங்க. ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க? கலர் போட்டாங்க. ஓகே, என்னென்ன கலர் கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேர் சேர்ந்து? ஏதோ பச்சை, கிரீனு, எல்லோ, ஆனந்தா கலரு, எல்லா கலரும் கொடுத்துருக்கோம். ஓகே, உங்க பொண்ணுக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா? கோலப்பொடி இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஓகே, உங்க பொண்ணுக்கு யார் கோலம் போட சொல்லி கொடுத்தது? நீங்களா இல்ல அவங்களே போட்டுட்டாங்களா? அவங்களே போட்டு பழகிட்டாங்க. அவங்களே செல்லு போட்டு பழகிட்டாங்க. நீங்களா கோலம் போட மாட்டீங்களா? போடுவாங்க. இப்ப பொண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கனால நாங்க போடுறது இல்ல. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களாங்கக்கா? இன்னும் வந்தது இல்லைங்க. ஓகே, நம்ம ஜிஆர்டில பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு நியூ கலெக்ஷன் அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சரிங்க. கோலம் செம சூப்பரா அழகா போட்டு இருக்கிறீங்க. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய், ஹலோ யூவர்ஸ், எல்லாரும் பாத்தீங்கன்னா செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு பிள்ளையார் வச்சு அழகா கோலம் போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? குமாரி. ஓகே, அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப முடிச்சீங்க? மருமக தான் போட்டுச்சு. 6 மணிக்கு போட்டாங்க, 7 மணிக்கு முடிச்சாங்க. ஓகே, மருமகள் தான் போட்டாங்களா? அவங்க நேம்? கோமதி. ஓகே, நீங்க போடலையா? நான் போடல. ஓகே, நீங்க கோலம் போடுவீங்களா இல்ல கோலம் போட தெரியாதா? போடுவேன், நான் போடல, மருமக போட்டுச்சு. ஓகே, உங்களுக்கு கோலம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். இப்ப ரெகுலரா நீங்க கோலம் போடுவீங்களா இல்ல அப்பப்ப மட்டும் கோலம் போடுவீங்களா? மருமக தான் போடும். ரெகுலரா போடுவாங்களா? இப்ப மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கோலம் போடுறாங்களா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியலையா? ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களாங்கக்கா? இல்ல. ஓகே, நம்ம ஜிஆர்டில பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த பொங்கலுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. கியூட்டா அழகா பேசுனீங்க. அது மட்டும் இல்லாம கோலம் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் டெம்பர் இருக்கு, அது உங்களுக்காக. ஹாய், ஹலோ யூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பர் அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரங்கோலி வச்சு லோட்டஸ் கோலம் போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய்க்கா, உங்க நேம்? வாணிஸ்ரீ. ஓகே, கியூட்டா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. இது ரங்கோலி தானே? ஓகே, கலர்ஃபுல்லா இருக்கு. இது நீங்க போட்டீங்களா இல்ல வீட்ல யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? போட்டேன், நான் மட்டும் தான் போட்டேன். ஓகே, தினமும் நீங்க கோலம் போடுவீங்களா இல்ல மார்கழி மாசம் அப்படின்னு சொல்லி மட்டும் கோலம் போடுறீங்களா? தினமும் போடுவோம். தினமும் காலைல எந்திரிச்சோடனே போடுவோம். ஓகே, தினமும் என்னென்ன கோலம் போடுவீங்க நீங்க பெசிபிக்கா? புள்ளி கோலம் போடுவோம், ரங்கோலி கோலம் போடுவோம், அப்புறம் எப்படி வேணாலும் போடுவோம், கைக்கு வரதை போடுவோம். ஓகே, கோலம் போட உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? நாங்களா கத்துக்கிட்டது. நீங்களா கத்துக்கிட்டீங்களா? எப்ப இருந்து நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்தே போட்டுட்டு இருக்கிறோம். சின்ன வயசுனா
ஒரு 15 வயசுல இருந்தே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓ 15 வயசுல இருந்தே கோலம் போடுறீங்களா? ஏமாத்தல மாட்டீங்களா? காலையில இருந்து ஒரு சில தடாபடான்னு இருந்து வாசல் கூட்டி தாசல் தெளிச்சு கோலம் போட்டுருவீங்களா? காலைல எழுந்தோடனே கோலம் போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்க்கா? இன்னும் வரலப்பா, வந்ததில்ல. ஓகே, கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. நிறைய கலெக்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் நம்ம ஜிஆர்டில வந்து இருக்கு. சரிங்க, சரி வரேங்க. அழகா பேசுனீங்க, கோலமும் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இது உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் கோலம் கலர் சீசன் 9ல் தான் இருக்கிறோம். 9 டேஸில் இருக்கோம். எல்லாரும் செம சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், நேம்? எஸ் பவித்ரா. எஸ் பவித்ரா. ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட்? 11th. ஓகே, இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஓகே, இப்போ ஸ்கூல் போகிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து போட்டுட்டு நீங்கள் ஸ்கூல் போவீங்களா? எப்பயாவது ஒரு நாள் தான், டெய்லியில போட மாட்டோம். எப்பயாவது ஒரு டைம் தான் போடுங்க. அது ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும் தான், ரெகுலரெல்லாம் இல்லை? அப்படிலாம் போட மாட்டோம், எப்பயாவது ஒரு நாள் தான். ஓகே, ரெகுலரா போட்டா எந்திரிக்கணும், குளிக்கணும், போடணும், டைம் இல்லைல்ல, அதனாலயா? ஆமா. ஓகே, இந்த கோலம் போட உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? நீங்களே போட்டுட்டீங்களா இல்ல அம்மா ஏதோ சொல்லி கொடுத்தாங்களா? நாங்க இதை போட்டோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம்னா இம்பார்ட்டன்டா எல்லாரும் கோலம் போடுறாங்களே, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியாது. தெரியாதா? எல்லாரும் சொல்லுங்க. போடுவாங்க, அது மட்டும் தான் தெரியும். எல்லாரும் எந்திரிச்சு போடுவாங்க, அதனால நம்மளும் கூட்டமா போட்டுக்கலாம் அப்படினியா? ஆமா. சரி, ஓகே. கோலம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா? என்னென்ன வெரைட்டி இருக்கு கோலத்திலேயே? இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி போதும். சரி, உங்களுக்கு என்னென்ன கோலம் போட தெரியும்? புள்ளி கோலம் போடுவேன், ரங்கோலி போடுவேன், அவ்வளவுதான் தெரியுமா? சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இல்லைங்களே. இல்லையா? ஓகே, நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு. தோடு, செயின், பேங்கிள், அது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. கியூட்டா அழகா பேசுனீங்க, கோலமும் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹலோ யூவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் செம சூப்பராக கலர்ஃபுல்லாக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரங்கோலி தான் அழகாக ட்ரை பண்ணுறாங்க. ஏன் ரங்கோலியாக போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹாய்க்கா, உங்கள் நேம்? துர்காதேவி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ரங்கோலி போட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே ரங்கோலியாகவே போடுறாங்க, ஏன்? எங்களுக்கு அதாங்க வருது. அதுதான் வருது. ஓகே, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஆமாங்க, ஈஸியா இருக்குங்க. ஓ, புள்ளி வச்சு கோலெல்லாம் போடுறாங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? இல்ல, அதையும் போட ஒரு நேரம். ஓகே, இப்போ வந்து ரங்கோலினா சிம்பிளா போட்டுட்டு போயிடலாம். சிம்பிளா. என்னென்ன கோலம் உங்களுக்கு போட தெரியும்? எல்லாமே வச்சுட்டு போட தெரியுங்க ஓரளவு. ஓகே அக்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அழகா கோலம் போடுறாங்க இல்லையா? ஏன் அப்படி போடுறாங்க? அது போட்ட தப்பு நல்லது. மார்கழி மாசம் கோலம் போட்டா நல்லது. ஓகே, மித்த நாளெல்லாம் போட மாட்டேங்கிறாங்களா? போடுவாங்கப்பா, போடுவாங்க. மித்த நாள் போடுறாங்க, மார்கழி மாசம் போடுறாங்க. ஓகேங்கக்கா, இப்போ வந்து நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இல்லைங்க. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிங்க மேடம், தேங்க்யூ. ஓகே, நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு, இது உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூவர்ஸ், கோலம் சீசன் 9 டேஸில் தான் இருக்கிறோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக அழகாக கோலம் போட்டு இருக்கிறாங்க. இந்த கோலம் பார்த்தீங்கன்னா செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பாதி வந்து கலர் போட்டு இருக்கிறாங்க, பாதி கலர் இல்லை. இதுதான் கோலமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், நேம்? சரோஜா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக கலர் போட்டு இருக்கிறீங்க, இங்கெல்லாம் கலர் போடல. இது அவ்வளோதானா? ஃபினிஷிங் அவ்வளோதானா? ஃபினிஷிங் இருக்குது, நீங்கள் வந்துட்டீங்க, அதனால நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
ஓகே ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மார்கழி மாசம், இந்த மார்கழி மாசம்னா ஏன் எல்லாரும் அவ்வளவு மார்கழி மாசம்னா அது ஒரு புனிதமான நாள், ஒரு குளிர்காலம். அதை எந்திரிச்சு சாமிக்கு வந்த நாள், கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும். வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு ஒரு கோலத்தை போட்டு வீட்டுக்கு போய் திரும்பி பார்த்தோம்னா அது ஒரு மனசு ஒரு இதமா இருக்குது. அது அந்த நேரத்துல மட்டும் அந்த மாசத்துக்கு கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு சாமிக்கு வந்த நாள் நாங்க அதை செய்யறோம். தினைக்குமே கோலம் போடுவேன் நான். காலையில நேரமா எந்திரிச்சு அந்த மாசத்துக்கு மட்டும் இல்ல, ஸ்பெஷலா இருக்கும். அந்த மாசத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். தினைக்கும் நான் எந்திரிச்சு கோலம் போட்டுருவேன். இதை விட சிக்கு கோலம் தான் நான் அதிகமா போடுவேன். ஓ, சிக்கு கோலம்னா எது மாதிரி? கூடாதுன்னு தான் நினைச்சு தான் நான் போடலைன்னா பெரிய சிக்கு கோலமா நான் போட்டுருவேன். அதை புள்ளி வச்சு சிக்கு சிக்கா வர அந்த கோலம் போடுவேன். ஓகே. இந்த சிக்கு கோலம்னா நீங்க வந்து எது மாதிரி ட்ரை பண்ணுவீங்க? கையில போடுவீங்களா இல்ல? தான் போடுறது. சிக்கு புள்ளி வச்சு வச்சு எத்தனை புள்ளி வைக்கிறோமோ அத்தனை புள்ளிக்கு கோலம் போடலாம். ஓகே. இப்ப வந்து ரெகுலரா வந்து எல்லாரும் கோலம் போடுறாங்கல்ல, அது வந்து அது பெனிஃபிட்டா இல்ல மார்கழி மாசம் மட்டும் இம்பார்ட்டன்ட்? ரெகுலரா போடுறது தான் அது பெனிஃபிட். ரெகுலரா போடுறோம். நான் போடுவேன் ரெகுலரா. ஓகே. இப்ப வந்து என்ன சொல்றேன்னா மார்கழி மாசம் மட்டும் இல்லாம ரெகுலரா போட்டாலே நல்லதுன்னு சொல்றீங்களா? உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது போடுறவங்க அது போட்டாதான் எங்களுக்கு அது ஒரு இதா இருக்கு. இல்லைன்னா காலையில எந்திரிச்சு வரும்போது வாசலை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். நான் தினைக்கும் எந்திரிச்சு நான் காலையில எனக்கு இதா வேலை. குருவிக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று போட்டு விட்டு, கைக்கு ஏதோ ஒன்று போட்டு நான் கோலம் போட்டு விட்டுருவேன். கோலம் போட்டு அப்புறம் வீட்டு வேலையை பார்ப்பேன். ஓகே. காலையில எந்திரிச்சோடனே கோலம் போட்டாதான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அழகா லட்சுமிகரமா இருக்கும் வாசல். ஓகே. இப்ப வந்து நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்கக்கா? ஜிஆர்டி பார்த்துருக்குறேன், மற்ற ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கிறேன். எங்கள் பொண்ணு கூட அங்கே வேலை செஞ்சுருந்தா. இப்போ வந்திருக்கு. இப்போ கிட்டத்தில் கொஞ்சம் வர்றதில்ல, நகையெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் டைட்டு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு. நீங்க வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிப்பா, வாரம். கியூட்டா அழகா பேசினாங்க. இந்த மார்கழி மாசம்னா ஏன் இப்படி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா அழகா கோலம் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டேப்பர் இருக்கு, இது உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூஎஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பர் அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கோலம் யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்கள் நேம்? நிரோஷா. அழகா இருக்கு நேம். இந்த கோலம் வந்து சூப்பராக அழகா இருக்கு. இந்த கோலம் நீங்கள் போட்டிங்களா இல்லை யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நான் மட்டும் போட்டேன். பார்த்து வரும்போதே கலர்ஃபுல்லாக கலர் எல்லாம் ரொம்பவே பரபரப்பாக கொடுத்துட்டு இருந்தீங்க. என்னென்ன கலர் கொடுத்துருக்குறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு, அந்த கலர்லாம் இந்த கலர் போட்டு விட்டுருக்கேன். ஓகே. இந்த கலர் தான் போடணும் இல்லை இருக்கிற கலர் எல்லாமே அடிச்சு விட்டுட்டீங்களா? ஆமாம். என்ன கோலம் இது? இது ரங்கோலி. இப்போ வந்து ஏன் எல்லாரும் ரங்கோலியாவே ட்ரை பண்றாங்க? ரங்கோலி ஈஸியா போட்டுடலாம், சுத்துக்கோலம் நமக்கு வராது, அதனால ரங்கோலி போட்டுறது. ரங்கோலி ஈஸியா போடலாம், எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப இந்த மார்கழி மாசம் அப்படின்னா கோலம் போடுறாங்களா, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆண்டாள் அழகருக்காக போடுவாங்க, அதனால நம்மளும் போடுறாங்க. ஓகே. ஆண்டாள் அழகருக்காக போடுறாங்களா? ஆண்டாள் அழகர் வந்து அந்த மாசம் வந்து அவங்களுக்கு அழகருக்காக எண்ணி பூஜை பண்ணி பண்றாங்க, அதனால நம்மளும் அந்த மாசத்துல நம்மளும் பூஜை பண்றதுக்காக போடுறோம். போட்டா நல்லதா? ஆமா, நம்ம நினைச்சதே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, கோலம் வந்து அழகுக்கு மட்டும் இல்ல, நம்ம கோலம் போட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? பூஜை பண்ணி கோலம் போடுறதுக்காக தான் போட்டாங்க. ஓகே. பூஜை பண்ணி கோலம் போட்டா நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆண்டாள் வந்து அழகரை நினைச்சு போட்டாங்க, அதனால நம்மளும் மனசுல நினைச்சிட்டு போட்டோம்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு போட்டீங்க? இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைச்சீங்களா? எவ்வளவு தாராள மனசு. ஓகே. இப்ப ரெகுலரா நீங்க போடுவீங்களா இல்ல மார்கழி மாசம் மட்டும் தான் போடுவீங்களா? ரெகுலரா போட்டுட்டு. ரெகுலரா போடுவீங்களா? ரெகுலரா இதே மாதிரி கலர்ஃபுல்லா போடுவீங்களா? ஃபுல்லா போட மாட்டோம், வெள்ளை பொடியில மட்டும் போடுவோம். ஓகேங்கக்கா. இப்ப வந்து நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இல்ல, இது வந்தது இல்ல. நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு, தோடு, பேங்கிள், அது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சரி, கண்டிப்பா. கியூட்டா அழகா பேசினாங்க. கோலமும் செம கலர்ஃபுல்லா இருக்கு. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டேம்பர் இருக்கு, இது உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூஎஸ். ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் சீசன் 9ல தான் இருக்கிறோம். 9 டேஸ்ல இருக்கோம். எல்லாரும் செம சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு கோலம் இருக்கு, யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? ஷீலா. ஓகே. சூப்பராக அழகாக கோலம் போட்டு இருக்கிறீங்க. நீங்க போட்டிங்களா இல்லை அந்த ஃபேமிலியில் யாரோ போட்டாங்களா? நான் தான் போட்டேன்.
நீங்க தான் போட்டீங்களா? கலர் எல்லாம் கொடுக்கவே இல்ல? கலர் கொடுக்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம்னா எல்லாரும் கோலம் போடுறாங்க இல்லையா? ஏன் போடுறாங்கன்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. தெரியலன்னு சொல்றாங்க. உங்களுக்காச்சு தெரியுமா? மார்கழி மாதம் ஒரு நல்ல சூரிய உதயம் எல்லாம் நல்லா இருக்கும். தேவர்கள்லாம் வர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கோலம் போடுறாங்களா? அதனால இல்லை, மார்கழி மாதம் நேரமாக எந்திரிச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் ஓ, மார்கழி மாசம்னா நேரமா எந்திரிச்சு கோலம் போட்டா நல்லது. அந்த காத்து வந்து நம்ம மேல பட்டா நல்லது. நம்ம மேலே பெட்டுனா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வச்சு ஓகே. இப்ப வந்து கோலம் பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி இருக்கு? நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தினமும் என்னென்ன ட்ரை பண்ணுவீங்க? இது மாதிரி எல்லாம் கோலம் போடலாம். புதுசாக கோலம் போட்டுருவோம். மார்கழி மாதம் ஃபுல்லாக புதுசு புதுசாக கோலம் போடுவேன். ஓகேங்கக்கா. இப்போ வந்து நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்கக்கா? இல்லை. ஓகே. இப்போ நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான நியூ கலெக்ஷன் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான வந்து பேங்கிள் அண்ட் செயின், தோடு, அது மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டியான கலெக்ஷன் எல்லாம் இருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. கியூட்டா அழகா பேசுனீங்க. கோலம் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான அன்பு பரிசு இருக்கு. இது உங்களுக்காக. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் கோலம் கோல சீசன் 9 டேஸ்ல தான் இருக்கிறோம். அழகா சூப்பரா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு குட்டியான லோட்டஸ் கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், நேம்? என் பேர் சுதாஷினி. சுதாஷினி, சூப்பரா அழகா லோட்டஸ் கோலம் போட்டு இருக்கிறீங்க. இப்ப வந்து ரெகுலரா நீங்க கோலம் போடுவீங்களா, இல்ல வந்து மார்கழி மாசம் அதனால சொல்லி கோலம் போடுறீங்களா? ரெகுலராக போடுறது தான். ரெகுலரா நீங்க என்னென்ன கோலம் ட்ரை பண்ணுவீங்க? நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக கோலமே போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ரெகுலராக இப்போ இங்கே வந்ததுலேருந்து போட்டுட்ருக்குறேன். ஓகே. உங்களுக்கு என்னென்ன கோலம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரங்கோலி ரொம்ப பிடிக்கும். ஏன் ரங்கோலியே எல்லாரும் ட்ரை பண்றாங்க? அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்குமா? இல்லை, அதுவும் கஷ்டம்தான். அதுவும் கஷ்டம் தானா? இப்போ வந்து நீங்களே கோலம் போடுவீங்களா, இல்ல வந்து போன் மொபைல் அது மாதிரி ஏதோ யூஸ் பண்ணி பார்த்து போடுவீங்களா? ஃபோன் பார்த்தும் போடுவேன், நானும் ட்ரை பண்ணி போடுவேன். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறாங்க இல்லையா, ரெகுலரா கோலம் போடுறாங்க இல்லையா பெண்கள், இதனால ரெகுலரா கோலம் போடுறாங்க, அது ஏதோ பெனிஃபிட் இருக்கா? வீட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க போடுறாங்க. கோலம் போட்டா வீட்டுக்கு நல்லது நடக்குமா? யார் சொன்னது அப்படி? அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. பழைய காலத்துல இருந்து அப்படி சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க. அதை வச்சு நாங்களும் போடுறோம். நம்பலாமா அத? நம்பலாம். ஓகே. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. இது வரைக்கும் வந்தது இல்லையா? இனிமேல் வாங்க. நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக சூப்பரா நியூ கலெக்ஷன் எல்லாம் இருக்கு. தோடு அண்ட் செயின், ஆரம், அது மாதிரி எல்லாம் சூப்பரான நியூ கலெக்ஷன் எல்லாம் இருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஓகே. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான அன்பு பரிசு உங்களுக்காக.
ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு, அது உங்களுக்காக. இந்த கோலமும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? விகாஷ்னி. விகாஷ்னி, என்ன ஸ்டாண்டர்ட்? +1. +1. ஓகே, சூப்பரா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. நீங்க ரெகுலரா எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு தான் ஸ்கூல் போவீங்களா? எங்க அம்மா கோலம் போடுவாங்க. இன்னைக்கு நீங்க வரீங்கன்றதுனால கோலம் போட்டேன். செம்ம சூப்பர், உண்மை பேசுறீங்க அழகா. சரி, ஓகே. இப்போ வந்து மார்கழி மாசம்னா எல்லாரும் கோலம் போடுறாங்களே, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது மார்கழி மாசமா? ஆமா, எஸ். அப்படியா? ஓ, இந்த மார்கழி மாசம்னே தெரியலையா? ஓ, தெரியாதா? அப்பனா மார்கழி மாசம்னா என் அம்மா கிட்ட கேட்டதே இல்லையா? மார்கழி மாசம்னா என் அம்மாக்கு எந்திரிச்சு கோலம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலையா? நானே எந்திரிச்சுதா லேட்டு தான். நானே 7:30 8:30 பஸ் பிடிக்க ஓடுவேன். நான் எங்க இருந்து கோலம் போட? ஓகே, இந்த கோலம் நீங்க தானே போட்டீங்க? இது நான் தான் போட்டேன். இன்னைக்கு லீவ்ல ஸ்கூல்ல. அதனால நீங்க தான் போட்டீங்களா? இப்ப என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோலம் நீங்க தான் ட்ரை பண்ணீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி ஏதோ கோலம் போட்டு இருக்கிறீங்களா? எல்லா பொங்கலுக்கும் இந்த கோலம் தான், அதனால அப்படி போட்டுறது. ஓ, எல்லா பொங்கலுக்கும் இதே கோலம் தான், வேற எதுவும் ட்ரை பண்ணனதே இல்லையா? பண்ணலாம், இந்த பொங்கலுக்கு பண்ணலாம். ஓகே, இந்த பொங்கலுக்கு பண்ணலாம், கண்டிப்பா பண்ணுங்க. ஓகேவா? நம்ம ஒரே கோலம் எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? டிஃப்ரெண்டா போடலாம். ஓகே, போடலாம். ஓகே. இப்ப நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களா? அம்மா போயிருப்பாங்க, எனக்கு தெரியல. ஓகே, நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான நியூ கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. தோடு, பேங்கிள், செயின், அது மாதிரி எல்லாம் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து சூப்பரா வேற ஏதோ கோலம் ட்ரை பண்ணுவீங்க? இங்கேயும் செம்ம சூப்பரான ஒரு லோட்டஸ் கோலம் போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? அக்ஷிகாஸ்ரீ. அக்ஷிகாஸ்ரீ. ஓகே, சரி, ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட்? 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, 6th படிக்கிறீங்க. இவ்வளோ அழகா சூப்பரா கோலம் போட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ. நீங்க தான் போட்டீங்களா, இல்ல போய் சொல்றீங்களா? போடுறேன். இல்ல அம்மா ஏதோ ஹெல்ப் பண்ணாங்களா? கலருக்கு மட்டும் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்றதெல்லாம். ஓ, கலர் போட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாங்களா? யார் ஹெல்ப் பண்ணது? பாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, என்னென்ன கலர் போட்டு இருக்கிறீங்க? பர்பிள், ரெட், கிரீன், எக்ஸ்ட்ரா. அவ்வளவுதான், அதுக்கு மேலலாம் சொல்ல மாட்டேன், எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ வந்து ரெகுலரா கோலம் போடுவீங்களா, இல்ல இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி மட்டும் கோலம் போடுறீங்களா? ரெகுலரா போடுவேன். ஓ, ரெகுலரா போடுவீங்க. ரெகுலரா என்ன கோலம் போடுவீங்க? சும்மா ஷார்ட்டா இருக்கும். ஓகே, இதுவே ஷார்ட் தாங்க. இது விட ஷார்ட்டா எப்படி போடுவீங்க? சும்மா புள்ளி வச்ச கோலம் வந்துட்டு குட்டியாண்டு போட்டு. ஓகே, புள்ளி வச்ச கோலம்னா எத்தனை புள்ளி வச்சு போடுவீங்க? 3 புள்ளி 2 வருஷம், 7 புள்ளி 7 வருஷம் அந்த மாதிரி. 3 புள்ளியிலேயே கோலம் போடுறாங்களா? போடுறாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ மார்கழி மாசம்னா அம்மா எல்லாம் எந்திரிச்சு கோலம் எல்லாம் போடுறாங்க இல்லையா? ஏன் போடுறாங்க? ராமருக்கு ஏத்த நாள் தான் இது, அதனாலதான் காலையில எல்லாரும் கோலம் போடுறாங்க. ஓ, ராமருக்கு ஏத்த நாள்னா கோலம் போடுறாங்களா? இப்போ தை மாசம்னா முருகருக்கு ஏத்த நாள்னா கோலம் போடுவாங்களா? போடலாமா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் கோலம் போடுறாங்க இல்லையா? பசங்க எல்லாம் கோலமே போட மாட்டேங்கிறாங்க இல்லையா? நம்மளதான் கோலம் போட சொல்றாங்க, பசங்களெல்லாம் கோலம் போட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நம்மளுக்கு நீங்க கேட்டு இருக்கிறீங்களா? அம்மா, நான் மட்டும் ஏன் கோலம் போடணும், பசங்க எல்லாம் கோலமே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலையா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஸ்கூலுக்கு போறது கோலம் போடுறது மட்டும் தானே? அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்தது இல்லைங்க, கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு கேள்விப்பட்டீங்க? ஜிஆர்டினா கலெக்ஷன் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும், அங்க போலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான நியூ கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. நம்மளுக்கு செயின், தோடு, அதெல்லாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன் எல்லாம்.
பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? பிரேமலதா. பிரேமலதா. ஓகே, அழகா சூப்பரா கோலம் இருக்கு. நீங்க போட்டீங்களா, வேற யாரு போட்டது? நான் தான் போட்டேன். ஓகே, ரெகுலரா நீங்க கோலம் போடுவீங்களா, இல்ல வந்து மார்கழி மாசம் இப்ப சீசன் டைம்ல மட்டும் தான் கோலம் போடுவீங்களா? எப்பயுமே ரெகுலராக போடுவேன் கோலம். இப்போ வந்து ரெகுலரா வந்து ஏன் கோலம் போடுறாங்க? பெண்கள் வந்து ரெகுலரா சரி வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்களா, அது இதனால கோலம் போடுறாங்க? நமக்கு பச்சரிசி மாவோட மாவு கலந்து போட்டோம்னா எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டு நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ரெகுலராக நாங்கள் கோலம் போடுவோம். ஓ, பச்சரிசி மாவோட சேர்த்து தான் கோலம் போட்டிருக்கோம். ஓ, பச்சரிசி மாவோட போட்டா எறும்புகள் எல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, அதனால கோலம் போடுறாங்களா? அவ்வளோதான். ஓகே, இந்த மார்கழி மாசம் மட்டுமா இல்ல ரெகுலராவா? நான் எப்பயுமே ரெகுலராக போடுவேன். இல்ல பச்சரிசி மாசம் போட்டு கோலம் போடுறீங்களா? பச்சரிசி மாவோட கலந்து தான் நான் போடுவேன். ஓகே, இந்த பொடி எல்லாம் போட்டெல்லாம் போடக்கூடாது, பச்சரிசி மாவு அரைச்சு அதுல போட்டா நல்லது. பச்சரிசி மாவும் அந்த கோலப்பொடியும் போட்டால் தான் மாவு வந்து இந்த இதில் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது, பறந்து போயிடும். சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னா போடுவோம், பின்ன புளி வச்சும் போடுவோம். ஓகே, புள்ளினா எத்தனை புள்ளி வச்சு போடுவீங்க நீங்க? 15 ஒரு 20 அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கோலம் போடுறாங்க இல்லையா பெண்கள் எல்லாம், எதனால போடுறாங்க? என்ன பெனிஃபிட்? அழகுக்கு மட்டும் இல்லாம என்ன பெனிஃபிட்டுக்காக இப்போ கோலம் போடுறாங்க? மார்கழி மாதம் மெயினாகவே எல்லாருமே வாச தொளிச்சு கோலம் போடுவாங்க. எந்த மாதம் இது பண்ணாலுமே மார்கழி மாதன்றப்போ போடணும். அதுதான் நமக்கு லட்சுமி கலாச்சம்னு சொல்லுவாங்க. ஓ, கோலம் போட்டா லட்சுமி கடாட்சமா? ஆமாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க எத்தனை குழந்தைல இருந்து கோலம் போட்டுட்டே இருக்கிறீங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் போடுறேங்க. கோலம் போட உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இப்படி கோலம் போடணும் அப்படின்னு? இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா? எனக்கு இன்ட்ரெஸ்டிங் தான். யாரும் சொல்லி தரல, ஒருத்தவங்க போடுறத பார்த்து கற்றுக்கிட்டது. இப்போ நீங்க வந்து கோலம் போடுறீங்க இல்லையா ரெகுலரா, உங்க கோலம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்களா சூப்பரா அழகா கோலம் போட்டு இருக்கு அப்படின்னு? சொல்லியிருக்காங்க. அதனாலயே கோலம் போடுறீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்சனால உங்களுக்கு வந்து கோலம் போடுறீங்களா?
ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் கோலம் சீசன்ல 9ல தான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் தான் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? புஷ்பராணி. புஷ்பராணி, சூப்பரா அழகா கோலம் இருக்கு. இந்த கோலத்து நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? புள்ளி கோலம். ஓகே, அப்ப என்ன கோலம்னே தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புள்ளி கோலம்னு சொல்லிட்டீங்க. புள்ளிதான். ஓகே, எத்தனை புள்ளி வச்சு எத்தனை கோலம் முடிச்சீங்க புள்ளியில? 11 புள்ளி 1ல முடிவு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரங்கோலி தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்க வந்து புள்ளி வச்ச கோலம் போட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு புள்ளி வச்ச கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, கோலம்னா இப்போ வந்து எத்தனை வெரைட்டி இருக்கு? என்னென்ன கோலம் இருக்கு கோலத்திலேயே? நிறைய இருக்கு. சரி, உங்களுக்கு தெரிஞ்சதும் சொல்லுங்க. ரங்கோலி இருக்கு, புள்ளி கோலம் இருக்கு, அதில் தாமரை போடுறது எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே, தினமும் நீங்க கோலம் போடுவீங்களா? ஆமாம். என்னென்ன கோலம் போடுவீங்க? தினமும் ஒவ்வொரு கோலம் போடுவீங்களா? ரங்கோலி போடுவேன், புள்ளி கோலம் போடுவேன், இது 2 தான் போடுவேன். ஓகே, இப்போ வந்து மார்கழி மாசம் அப்படின்னா எல்லாருமே கோலம் போடுறாங்க இல்லையா? மித்த நாள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா வந்து மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் எல்லாரும் கோலம் போடுறாங்களா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார்கிட்ட கேட்டாலும் பதிலே இல்ல. நீங்க சொல்லுவீங்களா? மார்கழி மாசம்னா எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, அது பிள்ளைங்களுக்கு கத்துக்கிட்டுன்னு செய்வாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், பிள்ளைங்களுக்கு தெரியாது, நாம செஞ்சோட அவங்க கத்துக்குவாங்க, அதனால செய்யறது. ஓகே, மார்கழி மாசம் அப்படின்னா நம்ம வந்து கோலம் போடும்போது அவங்களும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போடுறாங்களா? அவங்களும் இப்ப தெரியாது இல்ல, நம்ம இன்னைக்கு போட்டாதான் அடுத்து பரவாயில்லை அவங்க போடுவாங்க. ஓகே, இப்படி நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? யார் யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க கோலம் போட? எங்க பாப்பா 2 பேத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அழகா கோலம் போடுவாங்களா? போடுவாங்க. ஓகே, இப்போ ரெகுலரா கோலம் போடுறாங்களா? அது எதனால? அது வாசல்ல பார்க்க நல்லா இருக்கணும்னு, கூட்டி குப்பையா இருக்கும், கூட்டி நீட்டா சுத்தம் பண்ணி கோலம் போட்டா நல்லது. ஓகே, கோலம் போட்டா வாசல் வந்து நல்லா இருக்கும் அதனால. ஆமா. ஓகேங்கக்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்கக்கா? வந்திருக்கிறோம். என்ன கலெக்ஷன் பாத்தீங்க? நாங்க செயின் பார்த்தோம். பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. நம்ம ஜிஆர்டில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷனா என்ன கலெக்ஷன் சொல்லுவீங்க? வளையல் நல்லா இருக்கும், பேங்கிள் நல்லா இருக்கும். அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் அதான் செயின் வளையல் தான் பார்க்க வந்தோம். ஓகேங்கக்கா, இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் இருக்குங்க. பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா பேங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிங்க. கியூட்டா அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. பாவம் இடுப்பு வலிக்க போட்டாங்க. ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் ஒரு சூப்பரான அன்பு பரிசு இது உங்களுக்காக. ரெயின்போ
ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலகால சீசன் 9ல தான் இருக்கிறோம். 9 டேஸ்ல எல்லாமே செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம், பெரிய கோலமா இருக்கு, அவ்வளோ அழகா போட்டு இருக்கிறாங்க. கரும்பு வச்சு பானை வச்சு பொங்கல் விசேஷ் கூட பண்ணிட்டாங்க. யார் இந்த கோலம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் நேம்? என் பேர் சங்கரவடியம்மா. உங்க பொண்ணுக்காகவே கோலம் போடுவீங்களா? அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், கோலம்னாவே ரொம்ப பிடிக்கும். கலர் கொடுக்கறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்புவா. ஏன்னா பழைய காலத்து நாகரிகங்களை இப்ப கொண்டு வரணும், புது புது நாகரிகமா கொண்டு வர்றாங்க. எனக்கு எங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி சொல்லி கொடுத்த நாகரிகமானதை நான் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் வந்து நீங்க தான் போட்டீங்களா இல்ல பொண்ணு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா? பண்ணாங்க. நம்ம ஒயிட் கலர்ல போட்டேன், பொண்ணு இந்த கலர்ல போட்டாங்க. அவங்க கலர் கொடுத்தாங்களா? கலர் கொடுப்பாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம்னா கோலம் போடுறாங்க இல்லையா, அது ஏன்னு வந்து கேட்டா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதனால மார்கழி மாசம்னா அப்படின்னு கோலம் போடுறாங்க? பொதுவா மார்கழி மாசங்கிறத விட ஒவ்வொரு வீட்லயும் சில பெண்கள் வந்து காலையில எந்திரிச்சு வாச தொளிச்சு கோலம் போட்டு, அப்போ எங்க அம்மாலாம் அதான் சொல்லி கொடுப்பாங்க. காலையில எந்திரிச்சு வாச தொளிச்சு கோலம் போட்டு அப்புறம்தான் கணவருக்கு வந்து டீ காப்பி போட்டு கொடுக்கறதுங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா லட்சுமி கடாசாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மார்கழி மாதம் மட்டும் கிடையாது, காலம் பூராமே நம்ம வந்து கோலம் போடுறது பெண்களுக்கான ஒரு இயல்பான பண்பு. ஓ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் மட்டும் இல்ல, மித்த டே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாசல் தெளிச்சு வாசல் கூட்டி கோலம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கணவருக்கு டீ வச்சு குடிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரிதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு கூட இப்ப 3வது தான் படிக்கிறா. காலையில எந்திரிச்சு நான் வாசல் தொளிக்காம இருந்தா கூட அவ சும்மா தண்ணியை தெளிச்சு ஒரு கோலம் அவ போடுவா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, இந்த காலத்து பெண்கள் எல்லாம் கோலம் போடுறாங்களா? போடுவாங்க. சூப்பரா அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் ஒரு சூப்பரான அன்பு பரிசு இது உங்களுக்காக. ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலகால சீசன் 9ல தான் இருக்கிறோம். 9 டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் செம்ம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க செம்ம கியூட்டான ஒரு கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் நேம்? பத்மாவதி. பத்மாவதி, ஓகே. கியூட்டா அழகா இருக்கு. குட்டியா இருந்தாலும் செம்ம கலர் கொடுத்து இருக்கிறீங்க. என்னென்ன கலர் கொடுத்து போட்டு இருக்கிறீங்க? 5-6 கலர் போட்டோம். ஓகே, இப்போ வந்து ரெகுலரா கோலம் போடுவீங்களா இல்ல நாங்க வந்தனால கோலம் போட்டீங்களா இல்ல மார்கழி மாசம் மட்டும் கோலம் போடுவீங்களா? நாங்க எப்பவும் ரெகுலரா போடுவோம். ரெகுலரா என்னென்ன கோலம் போடுவீங்க? சின்ன சின்ன கோலமா தான் போடுவோம், பெரிய கோலம்லாம் போட மாட்டோம். ஏதாவது விசேஷ நாள் வந்தா பெருசா போடுவோம். டெய்லியும் சின்னதா சின்ன சின்ன கோலம் போடுவோம். ஓகே, உங்களுக்கு என்னென்ன கோலம் ரொம்ப பிடிக்கும்? என்னென்ன கோலம் தெரியும்? இந்த மாதிரி சின்ன சின்ன கோலம் தெரியும், அதே பெருசெல்லாம் தெரியாது. புள்ளி கோலம் தான் தெரியும். புள்ளி கோலம் எத்தனை புள்ளி நீங்க உங்களுக்கு தெரியும்? இப்போ எனக்கு தெரிஞ்சதுலயே ரொம்ப அதிகமான புள்ளினா என்ன? எத்தனை புள்ளி? 16 புள்ளி வச்சு போடுவீங்களா? ஓகே, இப்போ வந்து மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னா கோலம் போடுறாங்க இல்லையா, மார்கழி மாசம் மட்டும் எல்லாரும் எந்திரிச்சு நேரமா வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்களே, எதனால இந்த மார்கழி மாசத்துக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு கோலத்துக்கு? மார்கழி மாசம்னா கொஞ்சம் எந்திரிச்சு மார்கழி மாசத்துல போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. மார்கழி மாசம் கோலம் போட்டு அதில் சாணி பிள்ளையார் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு. ஓகே, மார்கழி மாசம் கோலம் போட்டு இந்த சாணி பிள்ளையார் வச்சா ரொம்ப நல்லதுன்னு. பொங்கலுக்கு அந்த பொங்கல் அன்னைக்கு அதெல்லாம் எடுத்து பொங்கல் வச்சு அதெல்லாம் எடுத்து கொண்டு ஆத்துல தண்ணியில விட்டுருவாங்க. ஓ, மார்கழி மாசம் வந்து கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு அது வந்து கடைசி அன்னைக்கு கொண்டு போயிட்டு பொங்கல் வச்சு முடிச்ச உடனே அதெல்லாம் அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு தண்ணியில விட்டுட்டு வருவாங்க. தண்ணியில விட்டா ரொம்ப நல்லதா? நல்லது. ஓகே, அழகா சூப்பரா சொன்னீங்க. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்து இருக்கிறீங்களாங்கக்கா? வந்திருக்கேன். லாஸ்டா எப்போ வந்தீங்க? உங்களுக்கு நம்ம ஜிஆர்டில உங்களுக்கு என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? நான் அங்கே நெக்லஸ் எடுத்தேன், ஒரு செயின் எடுத்தோம், தோடு ஜிமிக்கி எடுத்தோம், ஒரு வளையல். ஓகே, மகளுக்கு எடுத்தோம். ஓகே, உங்களுக்கு நம்ம ஜிஆர்டில உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? தோடு பிடிக்குமா இல்ல கம்பல் அது மாதிரி? தோடு செயின். தோடு செயின்னா ரொம்ப நிறைய கலெக்ஷன் இருக்கா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, நீங்க வந்து ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா இல்ல நீங்க மட்டும் வந்தீங்களா? ஃபேமிலியோட தான் வந்தோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தோம்.
ஓ கல்யாணத்துக்கு அப்ப வந்து எடுத்தீங்களா? பேத்தி கல்யாணத்தப்போ வந்து எடுத்துட்டு போனோம். பேத்திங்க எல்லாருமே வந்து எடுத்துட்டு போனோம். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததா? எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ அடுத்து வரும் பேத்தி கல்யாணத்துக்கு. ஓ பேத்தி கல்யாணத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பா வாங்க. சூப்பரா அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஎட்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சரி வந்து பார்க்குறோம். ஓகே, ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு, இது உங்களுக்காக. சரி. ஹலோ யூவர்ஸ், ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலங்கள சீசன் 9ல தான் இருக்கிறோம். செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மார்கழி மாசம் மட்டும் இல்லைங்க, ரெகுலரா நாங்க கோலம் போடுவோம். அதுவும் செம சூப்பரா கலர்ஃபுல்லா கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு ரங்கோலி போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? ஸ்னேகா. ஸ்னேகா, நைஸ் நேம். ஓகே, சூப்பரா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. இது ரங்கோலி தானே? ரங்கோலி தான். ஓகே, நானும் கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை வெயிட் பண்ணி கலர் எல்லாம் போட்டு அப்பயும் செம சூப்பரா அழகா கலர் பினிஷிங் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு கோலம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா? எனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும், போடுவேன் நல்லாவே. ஓகே, ரெகுலரா போடுவீங்களா இல்ல நாங்க வந்த நாள் மட்டும் போட்டு இருக்கிறீங்களா? அதே போடுவோம், ஏதாவது விசேஷ நாள்ல மட்டும் இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்து கொஞ்சம் போடுவோம், பெருசா போடுவோம். ஓகே, இப்போ வந்து பொங்கல் அப்பெல்லாம் போட்டி வைப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், அப்ப நீங்க என்ன ப்ரைஸ் வாங்குவீங்க? அந்த மாதிரி பெருசா கலந்துக்கல, பட் ஜிஆர்டி நடத்துற ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஓகே, எத்தனை வருஷமா நீங்க பண்ணி இருக்கிறீங்க? நான் ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா பண்ணி இருக்கிறீங்களா? இயருக்கு முன்னாடி ப்ரைஸ் வாங்கினேன். ஓகே, சூப்பரா பேசுறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கோலம் போடுறாங்க இல்லையா, அது எதனால? ஆக்சுவலாக எனக்கு தெரியல, பட் ஆனால் மார்கழியில் மார்னிங் கோலம் எல்லார் வீட்லேயுமே கோலம் போடுறது அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அது ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுறாங்க. ஸோ அதுதான். சரி, ரெகுலராக கோலம் போடுறாங்களா? அது ஏன்? அது ஒரு எப்படி சொல்கிறதுனா, மார்னிங் எழுந்திரிச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து அந்த சாணி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு கோலம் போடுறது ஒரு தலைமுறை அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது ஒரு ட்ரெடிஷ்னல் தான். அதனாலயா? இப்ப வந்து உங்களுக்கு என்னென்ன கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னென்ன கோலம் உங்க போடுவீங்க? நான் மேக்ஸிமம் ரங்கோலி தான் போடுவேன். இப்போ ரொம்ப ரேண்டமாக தான் புள்ளிக்கோலம் போடுவேன். ஸோ எனக்கு ரங்கோலினா கொஞ்சம் டிசைன்ஸ் நம்மளே போடுற மாதிரி இருக்கும், கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரங்கோலி தான் பிடிக்கும். ஓ, ரங்கோலி தான் ரொம்ப பிடிக்கும். புள்ளி வச்ச கோலம்னா பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு இதுதான் வரும். ஸோ அதனால நான் அதை போடுறேன். இதுதான் வருமா? இப்ப வந்து இருக்கிற பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோலம் போடுறாங்களா ரெகுலரா? இல்ல மார்கழி மாசம் விடுங்க, ரெகுலரா கோலம் போடுறாங்களா? இப்போ அதை யாரும் ஃபாலோ பண்றது இல்லை, பட் ஃபாலோ பண்ணா நல்லது. அது மேக்சிமம் அதுவும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான். மார்னிங் வந்து அந்த ஃப்ரீ அந்த நேச்சுரல் ஹேரை சுவாசிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது பண்ணா நல்லது, பண்ணா ரொம்ப நல்லது. ஆனா யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா, இப்போ இருக்கிறதுல யாரும் பண்றது இல்லை. மேக்சிமம் ஃபாலோ பண்ணணும். பண்ணா ரொம்ப நல்லது. அழகுக்கு மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆமா, நம்ம குனிஞ்சிட்டு தான் அதை போடணும். அதுக்கு போடுறதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ குனிஞ்சு தான் போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கு, உட்காந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி போட்டாங்கன்னா பின்னாடி வர கிட்ஸுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, நம்ம போட்டோம்னா நம்ம குழந்தைங்களும் நம்மள பார்த்து போடுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் இப்படி கோலம் எல்லாம் போட மாட்டாங்க, ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிடுவாங்க இல்லையா? ஆமா, இப்போ புதுசா அந்த சல்லடையில வச்சு டிசைன் வந்துருது. ஸோ அதுலயே அதை போட்டு முடிச்சிடுறாங்க. பட் நம்மளா போடுறது அது ஒரு கலை தான். ஓகே, என்னதான் சல்லடை வச்சு நம்ம போட்டாலும் நம்ம கையால நம்ம போட்டோம்னா நம்மளா போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாப்போம் இல்லையா? ஆமா, அது நம்மளுக்கு ஒரு கிரியேட்டிவ் வரும். ஸோ இந்த மாதிரி டிசைன் போடலாம், சின்னதா இருக்கிறத எப்படி பெருசா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கிரியேட்டிவ் வரும், தினமும் வரும். ஆமா. ஓகே, அழகா பேசுனீங்க. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் பாப்பா கொலுசு இதெல்லாம் வாங்கினோம், கிஃப்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ரீசெண்டாக சீட்டு போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, சீட்டுனா எது மாதிரி போட்டுட்டு இருக்கிறீங்க? கோல்டுக்கு மந்த்லி சீட் போட்டோம் அப்படின்னா ஒரு 11 மந்த்துக்கு போடுற மாதிரி இருக்கும். 11 மந்த்துக்கு அப்புறம் போய் நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு ஜுவல் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு சீட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? அது யூஸ்ஃபுல் தான். இப்ப வந்து நம்ம இப்ப விக்கிற விலைவாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு வந்து வாங்க முடியாது இல்லையா? சீட் போட்டு நம்ம வாங்கணும்னா நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் இல்லையா? பெனிஃபிட் இருக்கு. ப்ளஸ் அந்த மொத்தமா போறப்போ பல்க் அமௌண்ட்டா நமக்கு தெரியும். மந்த்லி ஒரு பட்ஜெட் மாதிரி அதையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும்.
ஓகே, அழகா பேசுனீங்க. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வந்து இணைந்து வழங்கும் வந்து ஒரு சூப்பரான அன்பு பரிசு இருக்கு, இது உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூஎஸ் ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலங்கால சீசன் 9ல தான் இருக்கிறோம். 9 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரங்கோலி தான் எல்லாருமே ஸ்பெசிபிக்கா எல்லாரும் போடுறாங்க. ஏன் ரங்கோலியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க நேம்? ஜெயப்பிரியாப்பா. ஜெயப்பிரியா. சூப்பரா அழகா கோலம் இருக்கு. இந்த நேம்? ஆக்சுவலாக ரங்கோலி கோலம் தான் இதுக்குமே. என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் கேட்டீங்க, ஓகே தான். புள்ளி வச்சு போடுறது ஒரு ஓகே, அந்த அந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி போடணும். ரங்கோலினா நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய கிரியேட்டிவாக பண்ணலாம், அதுக்காக ரங்கோலி சூஸ் பண்ணுறது. ஓ, புள்ளி வச்ச கோலம்னா ரொம்ப கஷ்டமா? கஷ்டம்லாம் இல்லைப்பா, ஈஸி தான். அது வந்து கரெக்டாக அந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி இழுப்போம். இங்கேன்னா நம்மளோட மைண்ட் செட்டு எப்படி டிசைன் நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணலாம். நம்மளே போட்டு விட்டுலாம், ஏதோ ஒன்று ஒரு கோலத்தை போட்டு கலர் போட்டு விட்டுடலாம். நம்மளுடைய அந்த திறமை காட்டலாம் ரங்கோலியில். மேக்ஸிமம் என்னோட இது அப்படிதான். ஓகே, இப்போ வந்து கோலம்னா ரங்கோலி இந்த புள்ளி வச்ச கோலம் மட்டுமா இல்ல வேற ஏதோ கோலம் இருக்கா? இல்லடா, புள்ளி வச்சது கிடையாது ரங்கோலினா. யூஸ்வலா இல்ல ரங்கோலினா புள்ளி வைக்காம புள்ளி வச்ச கோலம். இப்போ ரங்கோலி வந்து புள்ளி வைக்காம போடுறோம். புள்ளி வச்ச கோலங்கள் நிறைய இருக்கு, சுத்து கோலம் நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. பட் நம்ம தெரிஞ்சது இவ்வளவுதான். நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து மார்கழி மாசம் அப்படின்னா எல்லாரும் வந்து கோலம் போடுறாங்க இல்லையா? மித்தடே எல்லாம் வீடுப்பா சரி ஓகே, அப்படின்னா மார்கழி மாசம்னா எல்லாரும் வீட்லயும் கோலம் இருக்கு. எதனால? ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த மாதம் வந்து பெருமாளோடைய அந்த ஆண்டாள் பெருமாள் அவங்களோட விசேஷமான மந்த் அப்படிங்கும்போது சாமி அந்த பெருமாள் ஊர்வலம் கூட கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்காக கடவுள் நம்ம வீட்டுக்கு வரணும், லக்ஷ்மி கலாசம்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமி. ஸோ அதுக்காகவும் கோலம் போடுறது. இன்னொன்று வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும் போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கோலத்தை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு சிம்பத்தி, அவ்வளோதான். ஓகே, பேசிக்கான ஒரு சிம்பத்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒர்க்குக்கு போகும்போது நம்ம வீட்டுல இவ்வளவு அழகா கோலம் போட்டோம்னா போகும்போது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும், ஒரு வைப் இருக்குங்கிறது ஒரு ஃபீல், ஒரு வைப் இருக்கும். இல்ல அப்படின்னா சோ என்னப்பா அப்படின்னு இருக்குமா? வீட்டுல இருந்தே போகும்போது ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு ஃபீல். நம்ம எதையுமே ஒரு கலர்ஃபுல்லா பார்க்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கோலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நம்ம வீட்டுல வேற யாரோ சொல்லியிருக்காங்களா செம சூப்பரா அழகா கோலம் போட்டு இருக்கு? நான் கோலம் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன். ரொம்ப கிரியேட்டிவ்லாம் நான் எதுவுமே பண்ணல, சாதாரணமாக தான் போட்டிருக்கேன். ஓ, இதுவே சாதாரணம். அப்படின்னா என்ன கொஞ்சம் பெருசா போட்டா எது மாதிரி போடுவீங்க? பெருசா இன்னுமே கோலம் போடலாம். முன்னெல்லாம் ஆக்சுவலா அதுக்கான டைம் இருந்தது, இப்ப எல்லாம் யாருமே பண்ண முடியறது இல்ல. ஓ, டைம் இல்ல இப்ப, அதனாலதான் வந்து எல்லாரும் வந்து கோலம் போட மாட்டேங்கிறாங்க. அப்படி போட்டா சின்னதா போடுறாங்களா? ஆமா, அதுவும் ஒரு பக்கம் உண்மைதான். ஓகே, இப்போ வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? அவரும் நல்லா டிராயிங் பண்ணுவாரு, அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு, நல்லாவே வரைவாரு. அவர் வரைஞ்சு கொடுத்தாருன்னா அது அதர்வைஸ் நான் அப்படியே கோலம் போடுவேன். ஹெல்ப் பண்ணுவாங்களா? நீங்க கோலம் போடுவோம் வந்து சரி இப்படி போடு அப்படி போடு இந்த கலர் எல்லாம் கூட அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ணுவாரு, நல்லாவே பண்ணுவாரு சப்போர்ட். வரையவே செய்வார், நீட்டாவே அவரே கோலமும் போடுவாரு. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெகுலரா கோலம் போடுவீங்க அப்படின்னா? பொங்கலுக்கு போடுவோம், ரெகுலரா போடுவோம் இல்லையா? இயர்ஸ் ஒன்ஸ் பொங்கலுக்கு போடுவோம். எங்களுக்கு டைம் இல்ல, பொங்கலுக்கு போடுவோம். ஓகே ஓகேங்கக்கா, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கேன். ஓகே, என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜிஆர்டில? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு செயின் எடுத்தோம். இல்லை, நிறையவே கலெக்ஷன், ஆன்டிக் கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. இப்போ சீட்டும் போட்டிருக்காங்க, நாத்தனார் வீடு சீட்டு. நான் எது மாதிரி போட்டுட்டு இருக்கிறீங்க? 11 months அந்த ஆப்ஷனில் போட்டிருக்காங்க, 10,000 போட்டிருக்காங்க. இப்போ தான் கிராமுக்கு அன்னைக்கு என்ன கிராமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு சண்டே மீட் பண்ணப்போ சொன்னாங்க. ஓகேங்கக்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு நியூ கலெக்ஷன், அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வரும். கியூட்டா அழகா பேசினாங்க. செம சூப்பரான ஒரு கோலம் இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு, இது உங்களுக்காக. ஹாய் ஹலோ
யூஎஸ் நம்ம ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெறும் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் சேதாரத்திலிருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 25% வைரத்துலேயும் 25% வெள்ளி பொருட்களையும் 10% வெள்ளி நகைகளும், அது மட்டும் இல்லைங்க 30% வந்து பிளாட்டினத்துலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, நிறையா பொங்கலுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கோல்டு டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் வந்து நீங்கள் முன்பணம் செலுத்தி வந்து நீங்கள் வந்து கோல்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷனும் இந்த பொங்கலுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜிஆர்டிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா கோலமும் பார்த்தோம். செம சூப்பராக அழகாக கோலம் போட்டு இருந்தாங்க. இந்த மார்கழி மாதம் எல்லாரும் ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணும் முறை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் விஜய் ஈஸ்வரியா.